இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சாயங்கால வேளையில இந்த பிரைஸ் செஷன்ல கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள்ல என்னுடைய பிறந்த நாள். அத பொதுவா நான் ரொம்ப ஷேர் பண்றது இல்லை, ஆனா கூட தெரிந்தவர்கள் மூலமா நீங்க இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு எத்தனையோ பேர் எனக்காக உங்க ஜெபங்கள்ல என்ன நினைச்சிருக்கிறீங்க. எனக்கான பிளெஸ்ஸிங்ஸ், ப்ராமிசஸ் எல்லாம் நீங்க ஜெபித்து அனுப்பின அந்த ஒவ்வொன்றையும் நம்ம உண்மையிலே என் வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷமா நான் பாக்குறேன். ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். உலகத்துல அதாவது பல பேரு எனக்கு முகம் தெரியாதவர்கள், ஆனா இந்த அன்புல நம்மை ஒன்றாக இணைத்த அந்த தேவனுக்கு நிச்சயமா நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது மிக முக்கியம் அப்படிங்கிறத நான் உண்மையிலே இன்றைக்கு அதிகமா தேவனுடைய அன்பை நான் அதுல உணர முடிந்தது. ஏன்னா எங்கேயோ தெரியாத, கண்ணுக்கு தெரியாத உறவுகள் எந்தெந்த தேசத்துல இருந்தெல்லாமோ அந்த வாழ்த்துதல் உண்மையா என்னை பிளஸ் பண்ணி அந்த வாழ்த்தின வாழ்த்துக்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருந்தா கூட, உறவுகள் இருந்தா கூட, இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை தேவன் எனக்காக அவர் தந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னை பிளஸ் பண்ணுன, எனக்காக ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். ஆஹ் இந்த நாட்கள்ல கூட என்னுடைய இந்த கடந்த 2 வாரமா ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம், அது மார்னிங் டிவோஷன்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேளுங்க. அந்த மெசேஜ் இன்னும் அப்லோட் பண்ணல. அந்த கிரீடத்தை குறித்து தேவன் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். நம்ம இனி வருகிற நாட்கள்ல நம்ம நம்ம ஒவ்வொருவர் மேலும் அந்த கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறதை நம்ம நிச்சயம் பார்ப்போம். அந்த கிரீடம் அப்படின்னாலே மகிமை, கிருபை, இரக்கம், நித்திய மகிழ்ச்சி, வெற்றி. இந்த கிரீடத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சூட்டுகிறார். ஏன்னா அவருடைய சரீரத்தின் அவயவமாகிய எனக்கு அந்த வார்த்தையை பேசி இருக்கிறார் என்றால் நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறபடியினால நான் விசுவாசிக்கிறேன். இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் இனி தேவ மகிமை நம் மூலமாய் வெளிப்படுகிறதை நிச்சயம் நீங்க ஒவ்வொருத்தரும் பார்ப்பீங்க. நான் மெசேஜ்னு நான் எதுவும் ரெடி பண்ணல. ஆனா உங்களோடு கூட இருதயம் திறந்து சில காரியங்களை பேசணும்னு சொல்லி நான் விரும்புறேன். ஆவியானவர் என் உள்ளத்துல அந்த விருப்பத்தை தான் வைத்தார். ஆஹ் முதல்ல நான் எப்படி இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்தேன் பல பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனா கூட இன்னைக்கு இன்னும் ஆழமா என்னுடைய லைஃப், நான் எப்படிப்பட்டவளா இருந்தேன், என்னுடைய ஆண்டவர் எப்படி இந்த பாதையில என்னை ஆண்டவர் எப்படி நடத்தினார், என்னை எப்படி ஆண்டவர் மோல்ட் பண்ணாரு. இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன கூட்டம், நம்ம பெரிய ஒண்ணு, நான் ஒரு பெரிய கூட்டத்துல இல்ல அப்படியெல்லாம் நான் பேசலாம். ஆனா கூட எனக்காக தேவன் கொடுத்த இந்த என்னுடைய குடும்பத்தின் நபர்களா தான் நான் உங்க ஒவ்வொருவரையும் பார்க்கிறேன். உங்க ஒவ்வொருவருக்காக நான் தினந்தோறும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமா என்னுடைய குடும்பத்தின் உறவுகள் நான் இப்போ அதுலயும் இப்ப குறிப்பா முந்தி நான் ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கும் போது சிலர் ஆண்டவர் நினைவுபடுத்துவார், அப்படி நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனா இப்போ எழுதி வைத்து யார் யாருக்கு என்ன ப்ரேயர் ரெக்வஸ்ட் நீங்க கொடுக்குறீங்களோ அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா தேவன் எனக்கு கொடுத்த உறவுகளை நான் அசட்டையா எண்ண கூடாதுங்கிறத என் இருதயத்துல நான் ரொம்ப ஆழமாய் நான் உணர்கிறேன். நிச்சயமா நம்ம அதே போல இங்க வருகிற எல்லாருமே நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அந்த ப்ரேயர் ரெக்வஸ்டுக்காக உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸ்ல நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த மனதின் ஆழத்துல இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உங்க சூழ்நிலைகள் அது தானாய் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா யோபு அந்த சிநேகிதர்கள் எல்லாரும் அவனுக்கு எதிராக தான் பேசுனாங்க, அவனை குற்றம் சுமத்தினாங்க. ஆனா கூட அந்த சிநேகிதர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய சிறையிருப்பும் அங்கே மாறினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த மனநிலையும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம ஜெபித்தா நம்ம சிறையிருப்பு மாறும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம ஜெபிக்க வேண்டாம். ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்புல நிறைஞ்சு
நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம், மற்றவங்க வாழ்க்கையில நீங்க அவங்க சந்தோஷத்தை, அவங்க அந்த அந்த ஜெப குறிப்புக்கு அவங்களுக்கு பதில் வந்த பொழுது, அவங்க சாட்சியை ஷேர் பண்ணும்போது, அந்த ஆசீர்வாதம் அது உங்களுக்கும் உரியதாய் அது மாறும். என்னோட லைஃப்ல நான் அதை நிறைய பார்த்திருக்கிறேன். எப்பெல்லாம் நான் யாருக்காக ஜெபித்திருக்கிறேனோ, அந்த நபருக்கு ஒரு நல்ல நல்ல காரியம் நடக்கும்போது, என் வாழ்க்கையில அதே டைம்ல ஒரு நல்ல காரியம் நடக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நிறைய சூழ்நிலைகள் நான் சொல்ல முடியும். அப்போ உண்மையாய் நம்ம இன்றைக்கு பல பேர் அந்த ஃபேக் ஒரு இதெல்லாம் கொடுப்பாங்க. நாங்க கண்டிப்பா அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், நாங்க ஜெபிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி நிறைய காரியங்களை நம்ம வாயால நம்ம சொல்லிடுறோம். ஆனா உள்ளத்துல இருந்து சொல்ற மக்கள், உண்மையாய் அதை செய்கிற மக்கள் ரொம்ப கம்மி. ஆனா நம்ம இன்றைக்கு தேவ அன்புல நிரப்பப்பட்டிருக்கிற நாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், என்னுடைய விருப்பமும் கூட. உண்மையாய் ஒருவருக்காக ஒருவர், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதுதான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற ஒரு காரியமா இருக்குது. அப்போ இந்த நாள்ல கூட நான் என்னுடைய லைஃப் நான் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புறேன். என்னுடைய லைஃப் ஒரு எப்பவும் போல ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. என்னுடைய அந்த அந்த குழந்தை பிராயம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமானதா இருந்தது. ஆண்டவர் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தாரு. ஸ்கூல்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவேன். அப்போ எனக்குள்ள ஒரு ஒரு காலத்துல எனக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்காரு. என் லைஃப் நல்லாதான் இருக்கும். நான் பொதுவாவே நான் யாருக்கிட்டையும் எந்த ஒரு காரியத்துக்கோ வம்புக்கோ சண்டைக்கோ நான் போக மாட்டேன். எனக்கு எப்பவுமே நான் இருக்கிற இடத்துல ஒரு பீஸ் இருக்கணும்னு விரும்புகிற ஒரு மகள். ஏன்னா எனக்கு அந்த அந்த சண்டை, அந்த பிரச்சனை அதை பார்த்தாலே நான் ரொம்ப பயப்படுவேன். அதனால அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் பொறுமையை கொடுத்திருக்கிறாரு, அதனால என் லைஃப் எல்லாமே நல்லா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்லாம் என் மேல நான் நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனா அது எல்லாம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னுடைய அந்த சின்ன வயசுல 5 வயது 6 வயது இருக்கும்போது நான் ஒரு மெசேஜ்ல ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்க கேட்டிருப்பீங்க. அப்போதான் அப்பா அப்பா பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அந்த டைம்ல எங்க குடும்பத்துக்கு விரோதமாய் பலவிதமான ஒரு சத்ருவின் போராட்டங்கள், சில காரியங்கள் எல்லாம் செய்யப்பட்டதுனால நாங்க ஒரு வீட்டுல இருந்தோம். அதுக்கு எதிர்த்தாப்புலயே அப்பா வீடு கட்டி, ஆக்சுவலா அதுவும் எங்க பெரியப்பா வீடுதான் அது. அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே நாங்க வீடு கட்டி புது வீட்டுக்கு நாங்க வந்துட்டோம். இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு பயங்கரமான போராட்டம். அந்த வீட்டுல இருக்கவே முடியாதபடி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அம்மாவுக்கு எதிரா, அம்மாவுக்கு விரோதமா ஒரு பயங்கரமான அந்த போராட்டம். அந்த போராட்டத்தை நிமித்தம் வீட்டுல நிம்மதி இல்ல, நைட்டு தூக்கம் இல்ல. ஒரு பயங்கரமான அம்மாவுக்கு ஒரு பிசாசு போராட்டம். நைட்டெல்லாம் அம்மா எப்படி இருக்கும்னா தூங்கவே மாட்டாங்க. ஒரு சத்தம் ஒரு அலறுதல் சத்தம் எப்பவுமே நைட் இருக்கும். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தபடினால எனக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே இப்போ வரைக்கும் அது என் இருதயத்துல இருக்குது. அவ்வளவு ஒரு பயப்படுவேன். ஏன் இப்படி நடக்குது, ஏன் என் குடும்பத்துல இப்படி நடக்குது, எனக்கு ஒண்ணும் புரியாத வயது. ஆனா கூட அந்த நாட்கள்ல நான் நிறைய அழுதுருக்கிறேன். ஏன்னா எங்க வீட்டுக்கு ஜெபிக்காத ஊழியர்கள் அல்ல. இப்போ இருக்கிற நம்ம பிரதர் மோகன் சிலாசரஸ் அவங்க எல்லாம் கூட டீமா ஜெபித்திருக்கிறாங்க. பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாரும் ஜெபித்திருக்கிறாங்க. அந்த ஜெபிக்கிற நேரம் ஒரு விடுதலை இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி தொடர்ந்து அந்த பிரச்சனை. அப்போ அந்த டைம்ல எங்க அம்மா கூட நான் நைட் படுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சத்தத்தை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கும். எங்க எல்லாரும் எங்க அப்பா கூட அந்த வீட்டை நம்ம வித்துடலாம், எங்கேயாவது நம்மளுக்கு இது வேண்டவே வேண்டாங்கிற அளவுக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்த ஒரு சூழ்நிலை. எனக்கு அப்போ அது தெரியாது. ஆனா பின்னாடி அதெல்லாம் நான் கேள்விப்பட்டது உண்டு. அப்போ அந்த டைம்ல நான் நைட்டு அழுது ரொம்ப அழுவேன். எனக்கு பயமா இருக்கும். எங்க தாத்தா இல்லைன்னா எங்க பாட்டி எனக்கு துணைக்கு வேற ரூம்ல, அடுத்த பெட்ரூம்ல நாங்க படுத்திருக்கும் போது ஒரு நல்ல திக்கு பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு நான் அழுத நாட்கள் உண்டு. ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு. இதுதான் ஆஹ்
அந்த நாட்கள்ல நான் அழுத அந்த கண்ணீர் விட்ட அந்த ஜெபம், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏசப்பானா ரொம்ப அறிவு கிடையாது. ஆனா அவர்தான் கடவுள் அப்படின்னு அது சின்ன வயசுல இருந்து அந்த சொன்னதுனால அவருக்கு அவர்தான் சுகமாக்க முடியும்னு ஏதோ ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அந்த வயதுல எனக்கு இருந்தது. அதனால நான் இழுத்து மூடிட்டு நான் நைட் எல்லாம் அம்மா சத்தம் போடும்போது எனக்கு அப்படியே ஹார்ட் அப்படி அந்த படபடக்கும், பயமா இருக்கும். இது எப்படி ஆகும், என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயமா இருக்கும். நான் அப்போ அப்போ அழுத அந்த கண்ணீர் வந்து ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு, ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படிதான் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு எங்க அம்மாவுக்கு சுகம் வேணும்னு கூட நான் கேட்டேனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லி அழுதுருக்கிறேன். ஆண்டவருடைய பெரிய கிருபை, அம்மாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விடுதலை அதுக்கப்புறம் கிடைச்சது. அந்த அற்புதமான அந்த விடுதலைக்கு பிறகு அம்மா ஒரு மீட்டிங்ல அம்மாக்கு ஒரு நல்ல ஒரு டெலிவரன்ஸ் கிடைச்சது. அந்த டெலிவரன்ஸுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு வரும்போது நான் நல்லா ஆயிட்டேன், இனிமே அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட பேசின ஞாபகம் இருக்கு. அந்த மீட்டிங்க்கு ஒரு வேன்ல எல்லாரும் போன ஞாபகம் இருக்கு. அந்த அம்மா திரும்பி இறங்கி வரும்போது என்னைய பார்த்து சந்தோஷமா என்னைய கூப்பிட்டு என்கிட்ட பேசின அந்த ஞாபகம் இருக்கு. ஆஹ் அப்போ அந்த டைம்ல ஒரு அம்மா சுகமாகி எல்லாம் எல்லாம் ஒரு காமா போயிட்டு இருக்கிற அந்த நேரம் வித்தின் நான் ஒரு வீக் ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய ட்ரீம்ல ஆஹ் ஏசப்பா எங்க வீட்டுல அந்த ஹால்ல இருக்கிறத நான் பாக்குறேன். லிட்ரலா இப்ப வரைக்கும் எனக்கு அவருடைய முகம் மறக்கல, அந்த சீன் மறக்கல. அந்த எங்க வீட்டுல ஹால்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. நிறைய சின்ன பிள்ளைங்களா நாங்க அவரை சுத்தி ஓடிட்டு விளையாடிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் என்னையே உத்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்னைய தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு அவர் அப்படியே அந்த ஹால்ல உட்கார்ந்து ஆஹ் என்னைய மடியில தூக்கி வச்சுட்டு அவர் முகத்தோட முகமா என்னைய பார்க்க வச்சு என்னுடைய நாடிய பிடிச்சு ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வி, இப்போ உங்க அம்மா நல்லா இருக்காளா? இந்த இந்த கேள்வி, அந்த அன்பு, அந்த அந்த கம்பேஷனேட் அந்த ஐஸ், அதை இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியல. இப்போ உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? அப்போ நான் நினைக்கிறேன், அந்த எந்த வயசுல அறியாத வயசுல நான் செய்த ஜெபம் ஒண்ணே ஒண்ணு, ஏசப்பா எனக்கு பயமா இருக்கு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு, அந்த வயசுல அந்த வார்த்தை தெரியாது, அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் தெரியாது. ஆனா அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்திற்கு உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத ஆஹ் நான் அந்த வயசுல நான் புரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் கர்த்தருடைய பெரிய கிருபை, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அப்பாவுடைய பிசினஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அம்மா ஏற்கனவே ரொம்ப ஒரு பக்தி உள்ள ஒரு தாய் தான். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அம்மா முற்றிலுமா அவங்க ஒரு ஜெபிக்கிற தாயை ஆண்டவர் எங்களுக்கு தந்தாங்க. அந்த தாய் நிமித்தம் தான் இன்றைக்கு நான் நிச்சயமா சொல்ல முடியும், அவங்க ஜெபித்த ஜெபங்கள் இன்றைக்கு எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் நிச்சயமா சொல்ல முடியும். எந்த காரியத்தை குறித்தும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. எதை குறிச்சும் அவங்க அவங்க எங்கள்கிட்ட எனக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணதுன்னு நான் ஒரு நாள் கூட பார்க்கல. நாங்களும் எங்கள்கிட்டயும் சில குணங்கள், தேவையில்லாத குணங்கள் எல்லாமே இருந்திருக்கதான் செய்யுது. ஆனா அதை எல்லாத்தையும் அவங்க பர்சனலா அவங்க ஜெபித்துதான் எங்களை நடத்தினாங்களே தவிர, ஒரு நாள் கூட நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி செய்யற, இது தப்பு, இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நீ இதுல மார்க் குறைஞ்சிட்ட, ஒரு நாள் கூட எங்க படிப்பை பத்தியும் சரி, எங்களுடைய பர்சனல் லைஃப்ல எங்கள்கிட்ட இருக்கிற குணாதிசயங்களை குறித்தோ நீங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஒரு நாள் கூட எங்க அம்மா எங்கள்கிட்ட சொன்னதில்லை. இன்னைக்கு உண்மையிலேயே அந்த தாய்க்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆஹ் எத்தனையோ பேர் அவங்களுக்கு யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க இருதயம் தாங்க முடியாது. அவங்களுக்காக ரொம்ப பாரத்தோட ஜெபிப்பாங்க. ஆனா வெளியில யாருக்கும் அவங்க அப்படி பக்தியா அவங்க காட்டிக்கிட மாட்டாங்க. ஆனா தனிமையில அவங்க பல நேரங்கள், காலையில எழும்புனாங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படிதான் அவங்க எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நம்ம அம்மா இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாங்க அப்படின்னு கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சத்தமாலாம் ஜோம் பண்ண மாட்டாங்க, கூட்டத்துல ஜோம் பண்ண மாட்டாங்க. ஆஹ் அப்போ எனக்கு ஆனா எங்க அம்மாவை பத்தி அமைதியா ஜோம் பண்ணுவாங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா
அத உண்மையா அவங்க கண்ணீரோட அந்த ஜபிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். இப்படி வளர்ந்த சூழ்நிலை. ஆனா அம்மா அப்படி இருந்தாங்க. ஆனா நாங்கெல்லாம் உலகத்துக்குள்ள போயிட்டோம். உலகம், சினிமா, நாடகம் இதெல்லாம் பார்த்தோம். நான் நான் அதுலயும் குறிப்பா நான் வந்து பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சினிமா பாட்டு நான் ரொம்ப அதிகமா கேட்ட நாட்கள் உண்டு. என்னுடைய வாலிப வயசுல எல்லாம் அதிகமா கேட்டது உண்டு. அதிகமா அந்த சினிமா பாடல்களை படிக்கிறது உண்டு. ஏன்னா அது எனக்கு பிடிக்கும். பாட்டுனாலே எனக்கு பிடிக்கும். அதனால நான் அந்த மாதிரி உலகத்துக்குள்ள நாங்க போயிட்டோம். மறுபடியும் எங்களுக்கு எதிரான ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் 2013, 14ல திரும்பவும் எங்க வீட்டிற்கு எதிராய், குடும்பத்திற்கு எதிராய் சத்ருவானவனுடைய பயங்கரமான போராட்டங்கள் எங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது. என்ன பண்ண ஒண்ணுமே தெரியல. மறுபடியும் எங்களுக்கு அவரை விட்டா வேற வழி இல்ல. அதாவது அவரை தேடுவோம். அம்மா கண்டிப்பா சர்ச்சுக்கு சண்டே கூட்டிட்டு போயிருவாங்க. தேவைக்கு தேடுவோம். அவர் தேவைக்கு தேடும் போதே நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருந்தபடியினால என்னென்னலாம் கேட்டாலும் கிடைக்கும். இதுக்கு இடையில என்னுடைய தங்கைக்கு அவ எம்பிஏ படிக்கும் போது சில பிரச்சனைகள், படிக்க முடியாதபடி சில போராட்டங்கள் அவளுக்கு வந்தது. பெண்ணு புடிச்சு எழுத முடியாத அளவுக்கு அவளுடைய ஒரு போராட்டம். டாக்டர்ஸ்ட் எல்லாம் காமிச்சா அது அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம அவளுக்கு நல்ல சுகம் அடைஞ்சு அவ எம்பிஏ அழகா நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவ அதை முடிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அப்புறம் அந்த நாட்கள்ல மறுபடியும் நாங்க நான் அம்மா எப்பவுமே தேவனை தேடி கொண்டிருந்தாலும் நானும் என் தங்கையும் அந்த இடத்துல இல்ல. மறுபடியும் நாங்க ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோம். மணிக்கணக்கான ஜெபங்கள், உபவாசங்கள், எவ்வளவோ எவ்வளவோ செய்தா கூட அந்த உண்மையான விடுதலைய நான் பார்க்க முடியல. எனக்கு ஒரு 2014ல இருந்து 19 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும்போது ஒரு பயத்தோட எழும்பின ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு இருந்தது. இன்னைக்கு என்ன நடக்குமோ? இன்னைக்கு ஏன்னா எங்களுக்கு எதிராய் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட்டிருந்தத எங்க கண்களாலேயே நாங்க பல வேளைகள்ல எங்க வீட்டுக்குள்ள நாங்க பார்க்க முடிந்தது. ஆஹ் அத வந்து சொல்ல முடியாது வார்த்தையினால. அப்படிப்பட்ட ஒரு காரியம். நாங்க குடும்பமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடாது, வீட்டுல பிரச்சனை இருக்கணும், வீட்டுல வியாதி வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல காரியங்கள் செய்யப்பட்டதாய் ஊழியர்கள் அவங்க பிரேயர் பண்ணிட்டு சொன்ன காரியங்கள். அதே மாதிரி எங்க வீட்டுக்குள்ளேயும் கூட்டுன வீட்டுக்குள்ள சில சம்பவங்கள், சில காரியங்கள் எல்லாம் எங்க எங்க குடும்பத்துல இருந்தது. ஆனா தேவனுடைய பெரிதான கிருபை அந்த 2014ல இருந்து 19 வரைக்கும் நாங்க ஜெபித்த ஜெபங்களுக்கு அளவில்ல. நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நாங்க ஜெபித்திருக்கிறோம். மாத்தி மாத்தி அம்மா சிக்காவாங்க, இல்லைன்னா என் தங்கை சிக்காவா. இப்படி வீட்டுக்குள்ள ஒரே எங்க போனாலும் ஒரு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு நிலைமை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா வரும். ஆஹ் எனக்கெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு. இது ஏன் ஏசப்பா நாங்க உங்களை தேடுறோம், நாங்க இப்போ நாங்க உங்களை தானே முழுமையா தேடுறோம், ஏன் எங்களுக்கு இன்னும் விடுதலை இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நாங்க நான் வந்துட்டேன். அந்த 2019வது அந்த ஆண்டுல நான் ஆண்டவர்ட்ட ரொம்ப நான் ஓப்பனா பேச ஆரம்பிச்சேன். அந்த நாட்கள்ல ஒரு ஒரு தேவ ஊழியர் எங்க வீட்டிற்கு வந்திருந்தார். ஒரு பிரேயர் மீட்டிங் வச்சிருந்தோம். மாசந்தோறும் இதுல வீட்டுல பிரேயர் மீட்டிங் வேற நாங்க வைப்போம். வீட்டிற்கு வந்து அத்தனை ஊழியர்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. அத்தனை ஊழியர்கள் ஜெபிக்கும் போதும் எங்களுக்கு ஒரு டெம்பரரியா ஒரு விடுதலை, அவ்வளவுதான். மறுபடியும் திரும்பவும் அதே பிரச்சனை, அதே போராட்டம். எனக்கு அதாவது அந்த டைம்ல 2019ல நான் லிட்ரலா ஆண்டவர்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நாங்க உங்களை தேடுறோம்னா எங்களுக்கு ஏன் இந்த பாடு? ஏன் எங்களுக்கு இந்த கண்ணீரின் பாதை? எவ்வளவோ நாங்க ஜெபிக்கிறோம், இன்னும் எங்கள்கிட்ட என்ன சரியில்லை, நாங்க என்ன சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அந்த டைம் பார்த்து அந்த தேவ ஊழியர் எங்க வீட்டிற்கு வந்திருக்கிறப்போ அவருடைய மெசேஜ்ல பயங்கரமான சாப வார்த்தைகளை அவர் பேசுறாரு. எனக்கு எனக்கு புரியவே இல்ல. இந்த தேவன் நல்லவரா கெட்டவராங்கிற அளவுக்கு என்னோடு முகமுகமாய் பேசின அந்த இயேசு கிறிஸ்து தான். ஆனா கூட அந்த டைம்ல எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? அவர் இருந்தாருன்னா அவர் நல்லவரா கெட்டவரா? ஏன்னா அந்த மெசேஜ் முழுக்கவே
ஒரு சாபமான வார்த்தைகளை நான் கேட்டேன். எனக்கு ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட நான் தூங்கவே இல்ல. அப்போ இப்படித்தான் இருக்குமா? என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? எங்க குடும்பம் இப்படிதான் இருக்குமா? இதுதான் உங்க சித்தமா? இதுதான் உங்கள தேடுற பிள்ளைகளுக்கு நீங்க செய்கிற காரியமா? அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட நான் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, ஏன் எங்கள விடுதலையாக்கல? அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட நிறைய நான் தனிமையில அழுதுருக்கிறேன். அப்போ அந்த நாட்கள்ல தேவன் எனக்கு முதலாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது எங்க போனாலும் எனக்கு இந்த வாக்குத்தத்தம், எங்க திரும்பினாலும் இந்த வாக்குத்தத்தம், யாரு ஜெபித்தாலும் இந்த வாக்குத்தத்தம். ஆனா இந்த வாக்குத்தத்தத்துக்கு உண்டான ஆழமான அர்த்தத்தை நான் புரிய முடியல. ஆனா கர்த்தர் ஏதோ செய்ய போகிறாருன்னு தெரியுது. ஆனா என்ன செய்ய போறாரு? ஒன்றுமே ஒரு ஒரு திக்கு தெரியாத ஒரு நிலைமை. ஒரு எந்த திசைக்கு நம்ம போறோம்? நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வருமா? அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நான் இருக்கிறப்போ, தேவன் அந்த நாட்கள்லயே சத்தியத்தை அறியாத அந்த நாட்களே பல தரிசனங்கள் மூலம் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டது உண்டு. நான் ஏற்கனவே ஷேர் பண்ணேன். ஒரு ஆஹ் அதாவது நான் ஒரு பஸ்ல டிராவல் பண்றேன். அந்த பஸ் வந்து எங்கேயோ இடிக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அது இடிக்கிற மாதிரி போகுது. ஆனா முட்டுற மாதிரி போகுது. ஆனா எந்த இடத்துலயும் முட்டாம அது ஒரு இடத்துல என்னை இறக்கி விட்டுருது. அந்த பஸ்ல இருந்து நான் அடுத்து ட்ரெயின்ல ஏறுறேன். அந்த ட்ரெயினும் எப்படின்னா ஒரு பயங்கர ஸ்பீடா போகுது. ஒரு 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 டேர்னிங் வருது. அதுல ஒரு பெரிய வால் இருக்கு. அதுல இடிக்கிற மாதிரி போய் அது திரும்பி டேர்ன் ஆகி வேற இடத்துக்கு திரும்புது. அடுத்ததா அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி நான் ஒரு ஃபிளைட்ல போறேன். அந்த ஃபிளைட்ல நான் பறந்துட்டு இருக்கிறேன். நான் பார்க்கிறேன் எங்க வீட்டுக்கு மேல அந்த ஃபிளைட் பறக்குது. எனக்கு கீழ அப்பா தெரியுறாங்க. எங்க வீட்ல அம்மா, என் தங்கச்சி எல்லாம் எனக்கு தெரியுறா. ஆனா அந்த ஃபிளைட்ல நான் மட்டும் போறேன். நான் மட்டும் போய் ஒரு இடத்துல அந்த ஃபிளைட் இறங்குது. நான் அந்த இடத்துல இருந்து இறங்குறேன். அது ஆக்சுவலா ஒரு ஷோர். அந்த 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 இடத்துல நான் இறங்கவும் ஆஹ் மக்கள்லாம் கூட்டம் கூட்டமா அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல சுனாமி அலைகள் வர்றத அவங்க பார்த்து ஓடி வர்றாங்க. நானும் பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு நான் அந்த கடற்கரை மணலுக்குள்ள நான் காலடி எடுத்து வைக்கிறேன். அந்த அலைகள் அப்படியே அடங்கி போகிறத நான் பார்க்கிறேன். அந்த மக்கள் எல்லாம் அப்படியே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்துக்குள்ள அவங்க வர்றாங்க. இது எனக்கு இந்த சத்தியத்தை அறியாதப்போ தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம். அப்புறம் ஒரு நாள் ஆஹ் நான் ரொம்ப ஒரு பாரத்தோடு வாழ்க்கையில எல்லா பக்கமும் எனக்கு பாரம் நெருக்கம். அந்த ஒரு சூழ்நிலையில நான் அழுதுட்டே தூங்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு அப்போ நான் எப்போலாம் சோர்வா நான் அழுது தூங்குறேனோ அப்பெல்லாம் எலியாவை பலப்படுத்தின மாதிரிதான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி ஆண்டவர் என்னை பலப்படுத்தினது உண்டு. அப்படி ஒரு நாள் நான் அந்த தூங்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட ஒரு விஷயத்துல இடைப்படுறாரு. ஒரு ஒரு தரிசனம். ஒரு நான் நான் ரோட்ல ஒரு சைடுல போயிட்டு இருக்கிறேன். அடுத்த சைடுல போயிட்டு இருக்கிற ஒரு லேடி, அந்த அம்மாவுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் இருக்கு. நான் இந்த சைடு போறேன், அடுத்த சைடு போறேன். அந்த அம்மா சொல்லுது, ஐயோ இவ வந்துட்டாளே, இனிமே நான் இவளுக்குள்ள நான் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ள இருக்கிற பிசாசு அலறி அடிச்சுட்டு ஓடுது. இதே மாதிரி இன்னொரு முறையும் நான் இருக்கிற இடத்துல பிசாசு பிடித்தவர்கள் தானா வந்து அலறி அந்த பிசாசுகள் அவங்கள விட்டு வெளியில போகிற தரிசனங்கள், இப்படி எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா வாழ்க்கைக்கும் காட்டின தரிசனங்களுக்கும் எல்லாம் நேரடியாதான் எனக்கு எல்லாமே எதிராதான் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்கள்ல இந்த ஒரு வாக்கு தத்தத்தை மாத்திரம் தேவன் எனக்கு தந்தார். அந்த வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தத்தையும் கூட நான் உண்மையா சொல்லணும்னா என்னால பூரணமா நம்ப முடியல. ஏன்னா வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படித்தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் தேவன் முதலாவது என்னுடைய கண்களை ஒரு ஒரு புஸ்தகத்தின் மூலம் திறந்தார். அது வந்து நம்முடைய எண்ணங்களின் படிதான் நம்முடைய வாழ்க்கை. சரியான சிந்தனையும், ரைட் அண்ட் ராங் திங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு புக். அந்த புக்கை நான் வாசிக்க 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 தேவன் என்னோடு கூட அதிகமாய் இடைப்பட ஆரம்பித்தார். அப்போ என்னுடைய எண்ணங்கள்ல தான் நான் வந்து
இன்னும் தேவனை புரிந்து கொள்ளாம, தேவனை சரியா நான் அறியாததுனால நான் அவரை குறித்து தவறா நினைக்கிறேன். நான் இன்றைக்கு யார் அப்படிங்கிறத நான் அறிந்து கொள்ளல. அதனாலதான் இந்த சத்ரு என்னை பயங்காட்டி கொண்டு இருக்கிறான். இந்த சத்ரு எங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறான்ங்கிறத முதலாவது சத்தியமாய் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அது எனக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. இதுக்கு இடையில எங்க வீட்டிற்கு வந்த அத்தனை ஊழியர்களும் வர முடியாதபடி அங்க தடைகள். நான் யாரை கூப்பிட்டாலும் யாருமே வரமாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, உங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்தே உங்க வீட்டுக்குள்ள வர முடியல. அப்பவும் எனக்கு பயம். அப்ப அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல என்ன போராட்டம். ஆனா எனக்கு தெரியல, அது தேவன் தான் தடுத்திருக்கிறார் என்பது அப்போ எனக்கு புரியல. ஒருவேளை அது தொடர்ந்து இருக்கும்னா நான் இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த விடுதலை அளிக்கிற இந்த சத்தியத்தை நான் அறிந்திருக்கிற மாட்டேன். யாரையோ நான் டிபெண்ட் பண்ணி நான் ஓடிட்டே இருந்திருப்பேன். தேவன் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை தடுக்கிறார் அப்படின்னா கூட அதுவும் நம்ம நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில நான் அறிந்து கொண்டேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில தடைகள் இருக்கிறத நீங்க பார்க்கிறீங்கன்னா, இது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறத நீங்க பின் நாட்கள்ல நிச்சயமாய் நீங்க பார்ப்பீங்க. அப்போ அந்த சூழ்நிலையில முதலாவது அந்த புஸ்தகம், அடுத்தது ஒரு நல்ல தகப்பன், இளைய குமாரனுடைய கதை. நானும் சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறேன், ஸ்கூல்ல ஸ்கிரிப்சர் கிளாஸ்ல படிச்சிருக்கிறேன். அந்த இளைய குமாரனை கெட்ட குமாரன் கதை, கெட்ட குமாரனுடைய கதைன்னு தான் நான் கேட்டிருக்கிறேனே தவிர, ஒரு நல்ல தகப்பனுடைய கதை அப்படிங்கிறது எனக்கு புரியல. அது தகப்பனை குறித்து, தகப்பனுடைய அன்பை குறித்து எழுதப்பட்ட ஒரு பகுதி அப்படிங்கிறது எனக்கு முதலாவது ஒரு பிரசங்கத்தின் மூலம் நான் உணரும் போது, ஏன்னா நான் அந்த அந்த தேவ ஊழியருடைய பிரசங்கத்தின் மூலம் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். இந்த தேவன் நல்லவரா கெட்டவரா, இவர் எனக்கு நன்மை செய்யறவரா, இவர் எனக்கு சாபத்தை தான் தருவாரா அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருந்த பொழுது, இல்ல அவர் ஒரு நல்ல அப்பா அப்படின்னு நான் கேள்விப்பட்டப்போ உண்மையிலே எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் நிச்சலா அழுதேன். நீங்க இவ்வளவு நல்ல அப்பாவா நீங்க இருக்கிறீங்கன்னா, நான் உங்களை தவறா புரிந்து கொண்டேனே அப்படின்னு நான் அந்த மெசேஜ் கேட்கும் போதே நான் அழுதிருக்கிறேன். அடுத்ததா இப்படி நான் ஒவ்வொன்னு ஆண்டவர் ஒரு சின்ன பிள்ளைய கையில பிடிச்சு, ஒருவேளை எனக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் வேற யாராவது சொல்லி கொடுத்திருந்தா கூட நான் நம்பி இருப்பேனா என்னன்னு தெரியல. ஏன்னா நல்லா ஒரு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தபடியினால எதை சொன்னாலும் இது தவறான உபதேசமா இருக்குமோ, இது தப்பா இருக்குமோ, இது அந்தி கிறிஸ்துவா இருக்குமோ, இப்படித்தான் என் மனநிலை இருந்ததே தவிர, இத தேவனே எனக்கு வெளிப்படுத்தினபடியினாலதான் இன்னைக்கும் நான் உறுதியா இந்த சத்தியத்தை சொல்ல முடியுது. நான் சொல்லும் பொழுது மக்கள் விடுதலை ஆகிறதை நான் பார்க்க முடியுது. அப்போ அடுத்ததா ஒரு 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 தேவ மனிதருடைய செய்திய நான் தற்செயலா, எனக்கு அவரெல்லாம் யாருன்னு தெரியாது. அவர் ஃபாரின்ல உள்ள ஒருத்தர். அவருடைய இங்கிலீஷ் மெசேஜ் தான். அதை நான் கேட்கும் பொழுது அவர் கம்யூனியனை குறித்து ஒரு அழகா ஒரு மெசேஜ் பேசியிருந்தாரு. அதாவது எனக்கு அது ஒரு இன்ட்யூஷன், உள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் கிரியை செய்கிறாருங்கிறது கூட எனக்கு அப்போ ஒரு ஞானம் இல்ல. ஆனா தேவன் என்னை அழகா வழி நடத்தினதை இந்த நாட்கள்ல நான் உணர்றேன். அப்போ அந்த தேவ மனிதர் அந்த மெசேஜை ஷேர் பண்ணவோ எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நான் எப்பொழுதுமே நான் புஸ்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. புக்ஸ் நான் அதிகமா ரீட் பண்றபடினால அந்த அந்த மனிதரை குறித்ததான அவர் யாரு, அவர் என்ன ஊழியம் செய்யறாரு, அவர் என்ன புக்ஸ் எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அவருடைய புஸ்தகம் ஒன்று கிடைத்தது. புது உடன்படிக்கைனா என்ன, பழைய உடன்படிக்கைனா என்ன, இன்றைக்கு நாம எந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம், இன்றைக்கு தேவன் எந்த அளவு நம்மள நிபந்தனையற்ற ஒரு அன்புல நம்மை நேசிக்கிறார், இப்படிங்கிறதெல்லாம் அவருடைய புஸ்தகத்தின் மூலம் நான் ஆழமா அறிந்து கொண்டேன். அந்த புக்கை நான் வாசிக்க நான் லிட்டரலா நான் அழுதுட்டுதான் நான் வாசிச்சேன்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் தேவனை சந்தேகப்பட்டேன். ஏன் இந்த தேவன் எனக்கு செய்யல, ஏன் இவர் செய்ய மாட்டேங்கிறாரு, நான் அப்ப உண்மையா இவர் தான் தேவனா, இப்படியெல்லாம் நான் அவரை குறித்து சந்தேகப்பட்டிருந்தேன். ஆனா அந்த புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுதுல சாட்சியோடு கூட அந்த அந்த புஸ்தகத்துல, அது ஒரு இங்கிலீஷ் புக்கு தான், வாசிக்க என் உள்ளம் அவருடைய அன்புனால நிரப்பப்பட்டத நான் ஃபீல் பண்ணேன். ஆனா கூட எனக்கு ஒரு சந்தேகம், பயங்கரமான சந்தேகம். ஏன்னா நான் சரியான பாதையில தான் போறேனா, தவறான பாதையில போறேனா. அப்போ நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே,
நீங்க எனக்கு இதெல்லாம் நான் வாசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, என் மனசுக்கு இது ஆறுதலா இருக்கு, எனக்கு இது விடுதலைய கொடுக்குது. ஆனா கூட இன்னும் எனக்கு நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். நான் போகிற பாதை சரியான பாதை தானா அப்படிங்கிறத நீங்க எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நான் தேவனிடத்துல நான் அவர்கிட்ட ஜெபித்து கொண்டிருந்தேன். தேவன் அழகா எனக்கு ஒரு விஷயம்ல ஆஹ் எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஏன்னா அவரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை வந்ததுன்னா அதை எனக்கு அவர் உறுதிப்படுத்தவும் அவர் செய்தார். அந்த விஷயம்ல நான் பார்த்த ஒரு காரியம், ஆக்சுவலா இந்த புக்கை வாங்கி கொடுத்தது என்னுடைய மகன், மூத்த மகன். அவன் அவன் வந்து நான் விருதுநகர்ல இருக்கிறேன், தமிழ்நாடு, நம்ம இந்தியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னுடைய அப்பா அம்மா வீடு திருநெல்வேலி. நான் எவ்ரி வீக் நான் திருநெல்வேலிக்கு போவேன். அவன் 11th 12th வந்து திருநெல்வேலியில இருந்து அப்பா வீட்டுல இருந்து அவன் படிச்சுட்டு இருந்தான். அப்போ நான் அவன்கிட்ட இந்த புக்கை பத்தி நான் சொன்னேன், இந்த புக் ரொம்ப நல்லா இருக்குமா, அம்மாக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சும்மா கேஷுவலா நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அந்த நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன். நான் வர்ற அடுத்த வாரத்துக்குள்ள அவன் அமேசான்ல ஆர்டர் போட்டு அந்த புக்கை வாங்கி வச்சிருந்தான். அப்போதான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த புக்கை வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் தேவனிடத்துல ஒரு அஷூரன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு அழகா ஒரு விஷயம்ல எனக்கு காண்பித்தார். ஒரு ஒரு தண்ணி ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு தண்ணி நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணணும். அந்த இடத்த நான் கிராஸ் பண்றதுக்கு அந்த சைட்ல மணல் மூடைகளா அடுக்கி இருக்குது. அந்த மணல் மூடைகள் வழியா நான் கிராஸ் பண்றேன். அந்த மணல் மூடை அது ரொம்ப லூசா இருக்கிறதுனால அது நான் ஏறின உடனே அதுல வழுக்கி நான் என்ன செய்யறேன், திரும்ப திரும்ப அந்த தண்ணிக்குள்ளேயே நான் விழுந்துடுறேன். அப்போ என் மகன் பெரியவன் இந்த சைட்ல நின்னுட்டு அவன் சொல்றான், அம்மா நீங்க அந்த பக்கம் போகாதீங்க, இந்த பக்கமா, இந்த சைடு வாங்க, இந்த சைடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் அடுத்த சைட்ல இன்னும் அந்த சைடும் மணல் மூட மாதிரி அந்த 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 மூடைகள் வந்து ரொம்ப ஸ்டிஃபா ஒரு கான்கிரீட் மாதிரி இருக்குது. ஆஹ் அதுல ஏறி ஈஸியா நான் அடுத்த பக்கத்தை நான் கடந்து வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு தெளிவா வெளிப்படுத்தின ஒரு காரியம், என் பிள்ளைதான் அந்த புக்கை வாங்கி தந்தான், நிச்சயம் அந்த பாதையில நீ போ, இந்த கரையை உன்னால கடக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு தெளிவா ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. தேவன் எனக்கு வெளிப்படுத்தின இந்த சத்தியமே அது விடுதலையாக்குகிற சத்தியம். இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஆணித்தரமா அந்த தேவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த சிந்தனையில நான் மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறத நான் புரிய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் என் தங்கைக்கு இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அவளுக்கு ஆக்சுவலா அதுக்கு வரைக்கும் அவளுடைய ஹெல்த்ல தொடர்ந்து பிரச்சனை. ஆனா இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொடுக்கவே அவளுக்குள்ள ஒரு பெரிய விடுதலை. இந்த சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிற வார்த்தை எவ்வளவு நிஜம் என்பதை என் குடும்பத்துல ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் உணர ஆரம்பித்தேன். அப்ப அவளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அது வரைக்கும் அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை கிட்னி ஸ்டோன் பிரச்சனை, அதுவும் இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு வயிற்று வலியில அவ ரொம்ப கஷ்டப்பட்ட போலாம். என்ன செய்ய, எதுக்கு இப்படி வருதுன்னே தெரியாது. ஆனா அந்த 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 நாட்கள்ல அத சொல்லி கொடுக்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவ கிட்டத்தட்ட 2019 இன்னைக்கு 25வது வருஷம், அதோட அந்த ஹெல்த் ப்ராப்ளம் அவளுக்கு டோட்டலா அது இல்லாமலே ஆண்டவர் மாற்றினார். கர்த்தருக்கு தான் அதுல மகிமையை நான் சொல்லணும். ஏன்னா அது வரைக்கும் கடந்து வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனை, ஆனா தேவன் அவருடைய வெளியேற பெற்ற சத்தியத்தை எங்களுக்கு அறிய செய்து, அதாவது அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அவரே நமக்கு நித்திய வெளிச்சமா இருப்பாரு. நான் இன்றைக்கோ உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையா உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் பேசுறேன். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உங்கள் துக்க நாட்கள் நிச்சயமாய் அது முடிந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ அந்த நாட்கள்ல அவளுக்கு அந்த ஹீலிங் கிடைச்சதை பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, எங்க வீட்டுக்குள்ள அந்த சத்துருன் போராட்டம், ஒரே ஒரு வசனம் நான் அடிக்கடியா என்னுடைய டெஸ்டிமனிஸ் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஒரு வசனம் எனக்கு பெரிய ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அது வரைக்கும்
இந்த பிசாச குறிச்சு நிறைய அறிவு. பிசாசு அப்படி பண்ணுவான், பிசாசு இப்படி பண்ணுவான், பிசாசு இந்த பிரச்சனையை கொண்டு வரான், அந்த பிரச்சனையை கொண்டு வரான்னு பிசாசையே பார்த்து கொண்டிருந்த நான், முதலாவது என்னுடைய சிந்தனையில தேவன் மாற்றத்தை கொண்டு வந்தார். நீ பிசாசு உன்னை ஆளுகை செய்ய முடியாது, ஏன்னா இருளின் அதிகாரத்தை நின்று நான் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறேன். நீ இன்றைக்கு என்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு வெளிச்சமா கிடைச்சது. அப்போ எப்படி நீ என்ன நான் அந்த சாத்தான்ட்ட லிட்டரலா நான் அப்படிதான் நான் பேச ஆரம்பிச்சேன். எங்களுடைய ஃபேமிலி பிரேயர்ஸ்ல, என்னுடைய பிரேயர்ஸ்ல, நாங்க இருளின் அதிகாரத்துல இருந்து விடுதலை ஆயிட்டோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எங்களை சுற்றிலும் 1000 10,000 தூதர்களும் அவருடைய அக்கினிமயமான பாதுகாப்பும் எங்களுக்கு இருக்குதுன்னா எங்க வீட்டுக்குள்ள நீ எப்படி வர முடியும்? இந்த நாள்ல இருந்து நீ எங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி என்றைக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து அந்த வார்த்தையை நான் பேச ஆரம்பித்தேனோ, அந்த விதின் அ வீக், அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குள்ள அந்த எந்த சிம்டமோ அவன் கொண்டு வந்த இன்னைக்கு வரைக்கும் வர முடியல, இனி ஒரு காலம் வர முடியாது. நிச்சயமா இப்படிப்பட்ட பயங்களோடு நீங்க யாராவது இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட பேசுறாரு. உங்களுக்கு எதிராய் ஒருவனும் ஒன்றும் ஒரு காலம் செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க, சாபங்களை ஆசீர்வாதமா மாற்றுகிற தேவன்ல பிலேயாம குறித்து பார்த்தோம். தன்னுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு கூட அவர் விடுகிறது இல்லையா? அப்போ தன்னுடைய ஜனங்களுக்கு தீங்கு இழைக்க அவர் விடுவாரா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்திருப்பாருன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா, நம் வாழ்க்கைக்கு எதிராய் எந்த சத்துரு தீங்கு இழைக்க தேவன் அனுமதிப்பார். இத நீங்க நல்லா புரியணும். நிறைய பேருக்கு இந்த ஏன்னா நம்ம கேட்கிற சத்தியங்களும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா நானும் அததான் கேட்டுட்டு இருந்தேன். பிசாச குறித்து, சாத்தானின் ஆழங்கள், பிசாசு பிசாசு, ஏன் தேவனை குறித்ததான சத்தியம் என்ன? இது புரியல. அதனாலதான் சாத்தான குறித்தே கேட்டு 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 இந்த சாத்தான பெரிதுபடுத்தி ஆண்டவர் சொல்றாரு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்து விட்டாராம். அவனுடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அவனுடைய எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு? உரிந்து எடுத்துட்டாராம் சிலுவையில. வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு அந்த வெற்றி சிறந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா, எந்த விதத்துல சத்துருவானவன் நம்மை தொட முடியும்? நம்ம எல்லைக்கு பக்கத்திலேயே அவனால வர முடியாது என்பதுதான் நிஜமான சத்தியம், உண்மை. இத நாங்க அறிந்து கொள்ள அப்படி ஒரு விடுதலை நாங்க பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவருக்குள்ள அந்த களி கூறுதல், அந்த மகிழ்ச்சி, இது எல்லாம் எங்களுக்கு உண்டாச்சு. எனக்குள்ள ஒரு தாகம் அப்பதான் உண்டாச்சு. அப்பா, நீங்க எனக்கு இந்த சத்தியத்தை நீங்க எனக்கு கற்றுக் கொடுத்து நீங்க எனக்கு விடுவிச்சீங்க. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ், நிறைய பேருடைய லிங்க் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படிதான் தேவன் இந்த நபர்கள் எல்லாம் என்னோடு இணைத்தார். அந்த நாட்கள் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் பல நபர்கள் என்னோடு இணைத்தார், பல புஸ்தகங்களை என்னை படிக்க வைத்தார். அப்போ அந்த நாட்கள்ல நான் ஆழமா அதை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ள ரொம்ப ஒரு ஆசை. அப்பா, நீங்க என்ன விடுவிச்சிருக்கிறீங்க, ஆனா இந்த உலகத்துல இந்த கண்கள் திறக்கப்படாத நிலைமையில எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லி என் இருதயத்துல ஒரு மிகப்பெரிய வாஞ்சை. ஆனா எனக்கோ, நான் மிகவும் ரொம்ப ஒரு பயந்த சுபாவம், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ஷை டைப். நான் எங்க வீட்டுல நாங்க ஃபேமிலி பிரேயர், இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கிறப்போ ஃபேமிலி பிரேயர் பண்ணுகிற அந்த நாட்கள்ல ஃபேமிலி பிரேயர் என் தங்கச்சி அவதான் டெய்லி பண்ணுவா. என்னைய பண்ண சொல்லுவா, நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஃபேமிலி பிரேயர்ல பிரேயர் பண்றதுக்கு கூட நான் வெட்கப்படுவேன். எங்கேயாவது யாராவது பிரேயர் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு முறை நாங்க எங்க சித்தப்பா வீட்டுக்கு மலேசியாவுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங். அப்போ சித்தப்பா காலையிலேயே சொல்லிட்டாங்க, நீதான் பிரேயர் பண்ணணும் அப்படின்னு. அந்த சித்தப்பா கண்ணுல படாம இருக்கணும் நான் ஓடி ஓடி ஒளிஞ்சதெல்லாம் இப்ப வரைக்கும் எனக்கு நினைவு இருக்கு. ஆனா எனக்கு ஆசை இருக்கு. ஆனா நான் எப்படி நான் சொல்ல முடியும்? எனக்கு அந்த தைரியம் இல்லையே அப்படின்லாம் நான் நிறைய நாட்கள் நினைச்சிருக்கிறேன்.
ஆனா கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் என்னை தைரியப்படுத்தினார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது, அந்த தைரியத்தின் ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் பொழுது நம்ம பேச மாட்டோம், அவர் நமக்குள் இருந்து பேசுகிறார் என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். முதலாவது தனித்தனியா அது எப்படி என் கூட லிங்க் ஆவாங்கன்னு தெரியாது. சர்ச்ல நான் போய் உட்கார்ந்து இருப்பேன். என்னை பார்த்த உடனே யாராவது அவங்க பிரச்சனைய அவங்களா வாலண்டியரா வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்காக நான் பேச ஆரம்பிப்பேன், அவங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல ஆரம்பிப்பேன். அவங்க விடுதலை ஆயிருக்கிறாங்க. இப்படி தனிப்பட்ட முறையில எப்படியாவது ஏதாவது ஒரு லிங்க்ல தனிமையில ஒரு ஆளுக்கு பர்சனலா ஒன் டு ஒன்னா நான் பல பேருக்கு ஷேர் பண்ணி கர்த்தருடைய பெரிதான கிருபையில அவங்க அந்த சத்தியத்தை அறியும் போது அவங்க விடுதலை ஆயிருக்கிறாங்க. டிப்ரெஷன்ல இருந்தவங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாரும் இன்றைக்கு விடுதலை ஆகி கர்த்தருக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கும் பொழுது உண்மையிலே தேவன் அவருடைய சத்தியத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அவருடைய சுவிசேஷத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குங்கிறத இன்றைக்கு நான் அறிந்து கொள்ளும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாரும் நான் வந்து தனித்தனியா நான் ஷேர் பண்ண நபர்கள் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, என்னை எல்லாமே தேவன் என்னை எப்படின்னா, நான் ஆசைப்பட்டு வந்தேங்கிறத விட ஆண்டவர் என்னை இழுத்து கொண்டு வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க எல்லாருமே சொன்னாங்க, இல்ல நீ இதை வந்து ஒரு 10 பேருக்கு சொல்லலாமே, நீ தனித்தனியா சொல்றது ஒரு 10 பேருக்கு சொன்னா ஒரு எவ்வளவு பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கும், அவங்க குடும்பங்கள்ல அந்த விடுதலைகள் வருமே அப்படின்னு அத சொல்ல ஆரம்பிச்சப்போதான், சரி அப்ப நம்ம ஒரு ஜூம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததுதான் இந்த ஜூம் மீட்டிங். கர்த்தருடைய கிருபையினால எனக்கு எனக்கு யாருன்னே தெரியாது. இங்க வந்திருக்கிற உங்கள பல பேரை எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறபடியினால அந்த டிவைன் கனெக்ஷன்ஸ இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தரோட நம்ம இணைக்கப்படுகிறோம் அப்படின்னா நிச்சயம் அது சாதாரண விஷயம் இல்ல. அது பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவு. உங்களுக்காக உங்க வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் தேவன் சில நபர்களோடு நம்ம என்ன செய்கிறார், நிச்சயம் இணைக்கிறார். அதை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் நம்ம இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றாய் கூடி இருக்கிறோம்னா அவருடைய டிவைன் கனெக்ஷன்ஸ்னாலதான் நம்ம இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். அப்ப அந்த நாட்கள்ல தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள பலப்பட சாதாரணமா பேசுகிற ஜெபங்கள், சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் எங்க குடும்பங்கள்லயும் விடுதலைய பார்க்க ஆரம்பிச்சோம். மற்றவங்க வாழ்க்கையிலயும் விடுதலைய பார்க்க ஆரம்பித்தோம். அந்த அந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல பேசும்படியாய் நான் போகிற சிஎஸ்ஐ சர்ச்ல உள்ள அந்த ரெவரண்ட் அவங்க என் தங்கச்சியை தான் பேசுறதுக்கு அவங்க கேட்டாங்க. அவ என்ன சொல்லிட்டா, எங்க அக்கா நல்லா பேசுவா ஐயா அப்படின்னு சொல்லிட்டா. அவர் என்னைய கூப்பிட்டு விடுறாரு. எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறப்போதான் நான் வந்து அவர்கிட்ட என்னால முடியவே முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய சர்ச்சு, நிறைய மக்கள் இருக்கக்கூடிய இடம். ஏன்னா என்னால பேச முடியாது அப்படிங்கிறதுதான் என்னுடைய நிலை. ஏன்னா என் நிலை எனக்கு தான் தெரியும். நான் காலேஜ்ல படிக்கும் போது செமினார் எடுக்கணும்னா நான் லீவ் போட்டுருவேன். நல்லா படிப்பேன், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வருவேன். ஆனா கூட செமினார் எடுக்கணும்னா எனக்கு பயம், நான் அப்போ லீவ் போட்டுருவேன். அப்படிப்பட்ட என்னைத்தான் அங்க அவர் கூப்பிடுறாரு, இல்ல நீங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன வேர்டு எடுத்து பேசணுமோ நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லையா என்னால முடியாது, என்னால அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேச முடியாதுன்னு சொல்றேன். இல்ல ஆவியானவர் எனக்கு உணர்த்துறாரு உங்களால முடியும் அப்படின்னு அவர் கம்பல் பண்றாரு. அதுக்கப்புறம் நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அதுதான் நீங்க நிறைய பேர் நீங்க பார்த்திருக்கிற அந்த டெஸ்டிமனி. ஃபர்ஸ்ட் என்னுடைய மெசேஜ் அதுதான். இன்னொரு சர்ச்லயும் அதே குட் ஃப்ரைடேல இன்னொரு சர்ச் என் மகன் கீபோர்ட் வாசிக்கிற இன்னொரு சிஎஸ்ஐ சர்ச்லயும் அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு தேவன் உதவி செய்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுத்தினார். நிறைய விமென்ஸ் ஃபெலோஷிப்ல பேச ஆரம்பித்தேன். நிறைய வாலிபர்களுக்கு ஆண்டவர் நான் பேசியிருக்கிறேன். எங்கெல்லாம் பேசுறனோ அங்கெல்லாம் யாரை தேவன் அந்த இணைப்புல கொண்டு வர்றாரோ, அந்த அந்த விடுதலைக்காக வர்றாங்களோ அவங்க விடுதலையாக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். நிச்சயமா இது எனக்கு மாத்திரம் அல்ல, இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற கிருபை. என்னுடைய இந்த பிறந்த நாள்ல என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை என்ன அப்படின்னா, இங்க வந்திருக்கிற என் கூட கனெக்ட் ஆயிருக்கிற எல்லாருமே தேவ புத்திரர்களாய் எழுமணும். ரோமர் 8ல நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வித்து நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒரு சந்ததியாய்
நாமும் எழும்பணும், நம்ம சந்ததிகளும் எழும்ப வேண்டும் என்பதுதான் நான் என்னுடைய ஜெபம், என்னுடைய விருப்பம். இது ஏதோ நான் மட்டும் செய்யற ஊழியம் அப்படிலாம் இல்ல. இந்த நிறைய பேர், அறுவடை அதிகமா இருக்கு, வேலையாட்கள் அதிகம் தேவை. அப்போ நம்ம எல்லாருமே இதற்காக நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சத்தியத்தை நானும் இன்னும் ஆழமா அறியணும், என் மூலமாய் ஜனங்கள் விடுவிக்கப்படணும், நானும் இந்த பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் நான் மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் உங்களை கொண்டும் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய சில காரியங்களை நான் ஏற்கனவே மெசேஜஸ்ல ஷேர் பண்ண விஷயங்கள் தான். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயும் நான் பல ஆசீர்வாதங்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆஹ் அது எங்க அம்மா கிட்ட இருந்து நான் படித்த ஒரு காரியம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு காரியம். ஆஹ் அந்த பிள்ளைங்க மேல தேவ கிருபை இருக்கிறத பார்க்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு ஒரு ஜெபிக்கிற தாயாய், உண்மையாய் நீங்க விசுவாசிக்கிற ஒரு தாயாய் நீங்க இருப்பீங்க அப்படின்னா, தகப்பனாய் நீங்க இருப்பீங்கன்னா, நிச்சயம் உங்க பிள்ளைகளுடைய தலையில ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும், கிருபை தங்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய பெரிய மகனுடைய வாழ்க்கையில ஆகட்டும், என்னுடைய ரெண்டாவது பையனுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நான் பார்க்கும் பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு காலகட்டம் ரொம்ப போராட்டமான சூழ்நிலை, ஏசாயா 54 இருந்து வாக்குத்தத்தங்களை அவர் எனக்கு தந்தார். அந்த சூழ்நிலையில அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். நிச்சயம் அதை நான் இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன், நான் பார்க்கிறேன். நீங்களும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் மேல பிளெஸ்ஸிங்க பேசுங்க. பிள்ளைகளை குறித்து ஒரு நாள் கூட குறைவா, நீ இப்படிதான், நீ அப்படி ஆயிருவ, நீ இப்படி ஆயிருவ அப்படிங்கிற அந்த சாப வார்த்தைகளை நம்ம பிள்ளைங்க மேல நம்ம பேசவே வேண்டாம். ஒரு ஒரு சின்ன காரியம் நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என்னுடைய பிள்ளைங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். குறிப்பா என்னுடைய பிள்ளைங்க பெரியவன் கர்த்தருடைய கிருபையில அவனும் முதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா அதுக்கப்புறம் அவன் நல்லா வாசிப்பான், இப்ப சர்ச்சஸ்ல எல்லாம் வாசிக்கிறான். ஆனா என்னுடைய சின்ன பையனுக்கு, ரெண்டாவது பையனுக்கு அதுல சுத்தமா ஆசை விருப்பங்கிறதே கிடையாது. ஆஹ் நான் எவ்வளவோ அவன் கூட அவனை கிளாஸ் சேர்த்துட்டு அவன் கூட போராடுவேன். ஒவ்வொரு நாளும் அவன் கூட உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு அவனை உட்கார வச்சு, நீ போடு அம்மா பாடுறேன்னு சொல்லுவேன். ஆனா கூட எப்போ அம்மா எழும்புவா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருப்பான். நான் எழும்புன மாத்திரத்துல கீபோர்டை மூடி வச்சுட்டு கிளம்பிடுவான். அப்படிதான் இருக்கும். அந்த கிளாஸ்க்கு போகும்போதும் அந்த சார் ரொம்ப நல்ல சார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவருக்கு பயந்து, பெரியவன் எல்லாம் அவருக்கு பயந்தே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போவான். ஆனா அவன் அண்ணனும் அவனும் ஒரே நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அவன் போகிற வரைக்கும் அவன் சந்தோஷமா, அங்க சந்தோஷமா இல்ல, அவன் பயந்தாவது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போவான். ஏன்னா சார் சத்தம் போட்டாருன்னா அம்மாட்ட வந்து வீட்டுல அண்ணன் சொல்லி கொடுத்துருவான்னு. அதுக்கப்புறம் அவன் முடிச்சு மேல மேல வேற கிரேட் எல்லாம் படிச்சான், அப்படி எல்லாம் போனான். ஆனா இவன் இவன் அண்ணன் நின்ற பிறகு அவன் வேற கிளாஸ்க்கு சாரே வேற இடத்துல சேர்த்து விட்டுட்டாரு. இவன் வந்து என்ன செய்யல, இவனுக்கு ரொம்ப தைரியம் ஆயிட்டு, இனி என்ன சார் சத்தம் போட்டாலும் நமக்கு அண்ணனுக்கு அண்ணன் வீட்டுல வந்து சொல்ல மாட்டான்னு சுத்தமா அந்த பிராக்டிஸ்ங்கிறது அவனுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவன் கூட அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், இனி நம்ம இவன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நான் அவன் வாசிக்கும் போது கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணுவான். அந்த நேரத்துல அவனுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம், இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா, நீங்க உங்க அபிஷேகத்தினால, அந்த தாவீதின் அபிஷேகத்தினால அப்பா அவனுக்கு இசைக்கருவிகளை மீட்டும் பொழுதே அந்த சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேறினதை நாங்க பார்க்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பிள்ளை மேல நீங்க ஊற்றுங்க அப்படின்லாம் நான் சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன். ஆனா எந்த மாற்றமும் அவனுக்குள்ள நான் பார்க்கல. அப்போ அந்த நாட்கள்ல நாங்க போற சிஎஸ்ஐ சர்ச்னால அவன் கூட திருநெல்வேலியில அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட ஒரு நாள், ஆன்டி பிரேம வந்து எங்களுக்கு கொயருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவன் என்கிட்ட வந்து ஒரே அழுக, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான். சரி பரவாயில்ல, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, ஒரு அந்த மேல கேட்டிருக்காங்க. அடுத்த மே வரைக்கும் அவன் கிளாஸ்க்கு போயிட்டு தான் இருக்கிறான். ஆனா எந்த விதமான பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இல்ல. சார்கிட்ட தினம் திட்டு வாங்கிட்டு வருவான். நான் வீட்டுக்கு வந்து கேட்டா,
சொல்லுவான், இல்ல சார் சத்தம் போட்டாங்களான்னு கேட்டா நான் சொல்லுவேன், இல்லம்மா சும்மா லேசாதான் சத்தம் போட்டாரு அப்படிமா. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் எந்த அளவுக்கு அவர் சத்தம் போட்டிருப்பாருன்னு. ஏன்னா மியூசிக்க பொறுத்த வரைக்கும் அந்த சார்ட்ட உண்மையிலே அவரு உண்மையிலே ஒரு பெரிய கிஃப்டா தான் நான் என் பிள்ளைகளுக்கு அவர் கிடைச்சதை நான் பாக்குறேன். அவர் இப்போ இல்ல, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அவர் போயிட்டாரு. ஆனா கூட அவருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். அப்போ அந்த டைம்ல அடுத்த வருஷம் மே மாசம் அவனே வந்து என்கிட்ட வந்து நான் கொயருக்கு போறேமா அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஆக்சுவலா போறது ஒரு நாள் அப்படிங்கறதுனால எங்க அப்பா கூட நீ ஒரு நாள்ல பிள்ளைய அங்க அனுப்பி இங்க அனுப்புறியா அப்படின்னாங்க. ஆனா கூட ஏதோ அவனே சொல்றாங்கிறதுக்காக நான் ஜோம் பண்ணிட்டு அவனை அனுப்பி விட்டேன். விதின் அ வீக் எனக்கே ஆச்சரியம். அவனுக்கு அந்த சர்ச்ல அங்க பாடும்போது அவங்க அங்க ஆர்கன் வாசிக்கிறது அவனுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி தேவன் கொடுத்தாரோ எனக்கு தெரியாது. மணிக்கணக்கா அதுக்கப்புறம் அவனாவே உட்கார்ந்து கீபோர்டு வாசிக்க ஆரம்பித்தான். எனக்கே ஒரு ஆச்சரியம். எப்பா நீ போதும் வாசிச்சது, படிக்க உட்காரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு ஆசை, அதை என்ஜாய் பண்ணி வாசிக்க ஆரம்பித்தான். ரொம்ப எனக்கு ஆச்சரியமான, அதாவது நம்ம தேவனிடத்துல ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா கால தாமதம் ஆகலாம். ஆனால் அதை நிச்சயம் தேவன் எப்படி ஆகிலும் அதை கிரியை செய்வார். அவர்தான் அந்த இருதயங்களில் கிரியை செய்கிற தேவன் என்பதை அவனுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நல்லா வாசிச்சு அந்த சேர்ட்ட இருந்து அவன் முடிச்சு வரும்போது அவர் அவன் அவன் அவனை வாசிக்கும் போதே அவன் அவன் சொல்றான், நீ வாசிக்கும் போது எனக்கே கேட்கணும் போல இருக்கு தம்பி, அவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சார் அவனை குறித்து சாட்சி சொன்னதை சொல்லுவான். அப்புறம் இன்னொரு பையன், ஆக்சுவலா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். இவன் அந்த டைம்லதான் நல்லா வாசிக்க ஆரம்பிச்ச டைம். அவன்கிட்ட அந்த சார் சொன்னாராம், இவன் வெறும், அதாவது அங்க திருநெல்வேலி பாஷை மங்குனி பையன், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனை நான் மேக் பண்ணிட்டேன், நீ என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ எந்த எந்த விதமான எப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் தேவன் ஞானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபித்த ஜெபங்கள், தாய்மாராய் தகப்பன்களாய் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் நிச்சயம் அவர் பதில் கொடுக்கிறதை பிள்ளைங்க 3 பேருடைய லைஃப்லயும் நான் பார்க்கிறேன். பெரிய மகனுடைய வேலையை குறித்து கூட நான் சாட்சி சொன்னேன். எல்லாமே எதிரடையான சூழ்நிலை. அவனுக்கு எந்த இடத்துலயும் சின்ன சின்ன பேக்கேஜஸ்ல வந்த கம்பெனிஸ்ல எல்லாம் கூட அவனுக்கு ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்தது. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபை, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் படி அவனுக்கு ஆண்டவர் ஒரு அழகான வேலையை கொடுத்து அந்த வேலையிலயும் இன்றைக்கு 1 மந்த், அவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளேயே அந்த கம்பெனில இருந்து அவனுக்கு அவ்வளவு ஒரு அப்ரிசியேஷனை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் புகழும்படியாய் அந்த டீம் லீடர், அந்த மேனேஜர், அங்க எல்லாருமே இவனுடைய வேலையை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் புகழும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார்னா நிச்சயம் நம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவர் அடையாளங்களாக அற்புதங்களாகத்தான் வைப்பார். இந்த ஆசை நமக்கு வேணும். நம்ம இதுக்காக நம்ம ஜெபித்து நம்ம பிள்ளைங்களை பிளஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நிச்சயமாய் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்ததா என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலயும் அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறேன். அவளுக்கும் விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அவளுடைய ஸ்கூலுக்கு நான் போகும்போது அங்க டீச்சர் சமீபத்துல சொன்ன ஒரு காரியம், அவ நல்ல படிப்பா, ஆனா அவ படிக்கிறத கூட பெருசா இது பண்ணாம மற்ற பிள்ளைகளுக்கு அவ எப்படியாவது அவ படிக்கணும்னு அவங்கள அந்த பாஸ் பண்ண முடியாத பிள்ளைகளுக்கு அவ ஹெல்ப் பண்ணி அவ படிக்க வைக்கிறத நாங்க பாக்குறோம். உண்மையில அது எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்லி அவளுடைய கிளாஸ் டீச்சர் ஷேர் பண்ணத நான் கேட்டேன். உண்மையிலே இதுதான் நம்முடைய பிள்ளைகள், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த அந்த சந்தோஷத்திலும் பெரிய சந்தோஷம் இல்லையா. அவள்கிட்ட அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களாம், எப்படி நீ மட்டும் இப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்பாங்களாம். அப்ப அவ சொல்லுவாளாம், நான் ப்ரேயர் பண்ணிட்டு படிப்பேன். அப்போ அதுல ஒரு ஃப்ரெண்டு சொன்னாலும், பேசாம நம்ம எல்லாருமே கிறிஸ்டியனா மாறிடலாம் போல, அப்போ இந்த ஜீசஸ் தான் இவ்வளோ விஸ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட அந்த பிள்ளைங்க பேசிக்கிட்டாங்களாம். இப்படித்தான் நம்ம பிள்ளைங்க இந்த பூமியில அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லுவார்கள் என்கிற வேத வார்த்தை நிச்சயம் நம் சந்ததிகளிலும் அது நிறைவேறும். இந்த சாட்சியெல்லாம் ஏதோ பெருமைக்காகவோ அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு என்னுடைய ஆசை இங்க வந்திருக்கிற நம் எல்லாருடைய பிள்ளைகளையும் குறித்து அப்படி ஒரு சாட்சியை தேவன் மனிதர்கள் மூலமா நம்ம அந்த சாட்சியை பெறணும். நம்ம பிள்ளைங்க தான் நிருபங்களா இந்த உலகத்துல தேவன் வைத்திருக்கிறார். இவங்களை பார்க்கும் பொழுது
இந்த பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற விசேஷத்தை பார்த்து இந்த கடவுள் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நம்ம எல்லாருடைய பிள்ளைகளை பார்த்தும் கர்த்தர் அப்படி ஒரு ஒரு மற்றவங்க நம்ம பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு நாட்களுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வருவார். இன்னும் இன்னும் எனக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன், இன்னைக்கும் உங்களுக்கும் தரிசனங்கள் கொடுத்திருக்கலாம், வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரண்டா நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமா என்னை கொண்டு தேவன் இதை செய்திருப்பார் என்றால் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவர் மூலமாகவும் தேவன் அந்த காரியங்களை அவர் செய்வார்.